கிரண் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு திருப்பத்தூர் ட்ரேடர்ஸ் TF2S. ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய நாங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம். ரெகுலராக நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க. தொடர்ந்து பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸஸ் எப்படி ஏறுது இறங்குது, அதனுடைய ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். இதுதான் ஒரு ஃபவுண்டேஷன். ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ப்ரைஸ் ஏன் ஏறுது, எப்படி இறங்குது, அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஏற்றத்துக்கும் இறக்கிறதுக்கும் காரணம் என்ன, அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, பல விஷயங்கள் இருக்குது, பல விதமாக அனலைஸ் பண்ணுறாங்க. அதில் 3 விஷயங்கள் காமனாக சொல்லுவாங்க. ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க, இன்னொன்று டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க, இன்னொன்று எக்கனாமிக்கல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. மேஜராக 3 தான் இருக்குது. ஸோ இதில் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒரு ஸ்டாக் வாங்குறாங்க, ஒரு கம்பெனி வாங்குறாங்க, அந்த கம்பெனியை வாங்கி ஒரு லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஃபண்டமெண்டலாக ஒரு கம்பெனியோடைய டேட்டாஸு, அந்த கம்பெனியோடைய வளர்ச்சியை பார்ப்பாங்க. போன ஒரு 10 வருஷம், ஒரு 8 வருஷம், இல்லை 20 வருஷம் அந்த கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டு இருக்கா, ஆவரேஜாக ப்ராஃபிட் கொடுக்குதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபண்டமெண்டலாக போயிட்டு ஓகே நல்லா இவ்வளோ நாளில் நல்ல ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. மேஜராக 90% 90% ஆக்டிவ் அண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த ட்ரேடிங் பண்ணுறோம், ஷார்ட் டேர்மில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்னாலே ஒரு கிராஃப் பார்ப்பீங்க, எப்பவுமே மேலே ஏறுற மாதிரி இருக்கும், கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அந்த டெக்னிக்கலாக ஒரு சார்ட் பார்ப்பீங்க. அப்போ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் என்ன போய் பார்க்குறாங்க உள்ள, அது மூலமாகவும் கண்டுபிடிக்கிறாங்க ப்ரைஸ் ஏறுமா இறங்குமா, ஒரு கம்பெனியோடைய மதிப்பு ஏறுமா இறங்குமான்றது ஃப்யூச்சரில் நடக்க போகிறது முன்னாடி இவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சார்ட்னா என்ன, அந்த சார்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, எதை பார்த்து இவங்க ட்ரேட் பண்ணுறாங்க, எதை பார்த்து இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, ப்ரைஸ் ஏறுமா இறங்குமா அப்படின்ற விஷயங்கள் நம்ம இங்கே பார்க்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு சார்ட் இருக்கும். இந்த சார்ட்டில் நார்மலாகவே ஒரு கிராஃப் இப்படி தான் இருக்கும். மேலே ஒரு ப்ரைஸ் ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி ப்ரைஸ் சைடில் இருக்கும். இந்த சைடில் இதோடைய ஏற்ற இறக்கத்தை இந்த சார்ட் மூலமாக ரெஜிஸ்டர் ஆகும். இது ஏன் இந்த சார்ட்டை பார்க்குறாங்கன்னா, போன வாரம் என்ன ப்ரைஸில் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி மாதம் என்ன ப்ரைஸில் இருந்துச்சு, இல்லை போன 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருந்துச்சு, அந்த ஏற்ற இறக்கத்தை ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே வரும். இது எப்படி ஒரு லேண்டை இவங்க பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சேவ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி ஏற்கனவே ஒரு ப்ரைஸுக்கு ஏறி இருக்கு இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டேட்டாவை ரெஜிஸ்டர் பண்ணுற இடம் தான் இந்த சார்ட். அதனால தான் நிறைய இந்த சார்ட்டையே பார்ப்பாங்க. ஆனால் இதில் பார்க்கும்போது ஏறுற மாதிரி இருக்கும், ஒரு க்ரீனாக தெரியும், இல்லை ஒரு ரெட்டாக தெரியும். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் நிறைய விதம் இருக்குது. இதில் கேண்டல்ஸ்னு இருக்குது, பார்ஸ் இருக்குது. பார்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு, கேண்டல்ஸ்னு இருக்குது. இதில் லைன் சார்ட்னு இருக்குது. இதே ப்ரைஸ் தான், அது மூவ் ஆகிறத ஒரு லைனாக காட்டும், மேலே ஏறி இருக்கிறது இறங்கி இருக்கிறது லைனாக காட்டும். ஆனால் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய 90% என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட்டு சிஸ்டம் இந்த வேர்ல்டு. முதல்ல ஒரு சிஸ்டம் டெக்னிக்கல் அனாலிசிஸில் எடுத்துகிட்டு வர சிஸ்டம் என்னன்னா அந்த கேண்டல் சிஸ்டம் தான். இது என்னென்னு நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த கேண்டல் சிஸ்டம் எப்படி வந்துச்சு, அதோடைய ஃபார்மேஷன் என்ன, இதை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு கம்பெனி ப்ரைஸ் ஏறுமா இறங்குமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறான்ற விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இன்னைக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் போனீங்கனாலே 1990s அந்த இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டீவ் நிசான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லி எடுத்துகிட்டு வராரு. அந்த புக்கு தான் எல்லாருக்குமே உங்களுக்கு ஈஸியாக தெரியும், வைரலாக இருக்கும். நார்மலாக கூகுளில் நீங்கள் எங்கே போனாலுமே ஆர்டிகிள்ஸில் ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி இருக்கும். ஏன் ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்த ஜாப்பனீஸ்க்கு இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கு என்ன சம்பந்தம்? ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ் இந்த சார்ட்டை இதை கிரியேட் பண்ணது 1700களில். அவங்க பேர் என்னன்னா முனிசா ஹோமா அப்படின்னு சொல்லிட்டு, இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஜாப்பனீஸ் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை கிரியேட் பண்ணுறாரு. எதுக்காக கிரியேட் பண்ணுறாரு பாருங்க. ஹி டிசைன் திஸ் சார்ட்டிங் மெத்தட் டு ட்ராக் அண்ட் ப்ரெடிக்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ். அதாவது மார்க்கெட்டில் ஹுசாகா ரைஸ் மார்க்கெட் அப்படின்னு ஒரு மார்க்கெட் இருக்கு அவங்களுக்கு. இதில் ஒரு சார்ட்டை பார்த்து ப்ரைஸ் மேலே ஏறுமா இறங்குமா அதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக ஏற்கனவே ஏறின ப்ரைஸை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு இவர் தான் முதல்ல கண்டுபிடிக்கிறாரு. அது ஒரு 4 அடியில் என்னவா ஆகுது பார்த்தீங்கன்னா,
இட் பிகேம் த வேர்ல்ட்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் டெக்னிக்கல் மார்க்கெட் அனலைசிஸ். முதல்ல உலகத்திலே டெக்னிக்கல் அனலைசிஸில் முதல் கண்டுபிடிச்ச ஒரு சிஸ்டம் இதுதான் வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பாருங்கள் 1750 நீங்கள் கீழே பார்க்கும்போது தெரியும், 1750 அதை டெவலப் பண்ணுறாரு. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு மேலே அந்த ஒரு மேஜராக இருக்கிற சிஸ்டம் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறாங்க. இவருடைய சக்ஸஸ் என்னன்னா, இவர் இதை கண்டுபிடிச்சது மட்டும் கிடையாது, நியர்லி ஒரு 300 வருஷம் ஆயிடுச்சு இந்த மெத்தடை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. நிறைய இந்த சீக்ரெட்டை சொல்லவே இல்லை யாருக்குமே. இந்த சீக்ரெட்டை அவங்க அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. எப்போ இது வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா 1990s இந்த அமெரிக்கன் அனலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, ஸ்டீவ் நிசான், நான் சொன்னேன் இல்லைங்களா, இவர் தான் ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் சார்ட் டெக்னிக்கை வந்து அந்த புக்கை எடுத்துட்டு வராரு. இவர் யார் மூலமா எடுத்துட்டு வர்றாருன்னா, இவர் ஒரு புரோக்கர் மூலமா, ஜாப்பனீஸ் புரோக்கர் மூலமா அந்த ரகசியத்தை வெளியே எடுத்துட்டு வர்றாரு. அது வரைக்கும் சீக்ரெட்டா இருந்த விஷயம், யாருக்குமே தெரியாது. வெஸ்டர்ன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்கள்லாம் ஒரு சீக்ரெட்டா அதை பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, ஒரு ஜாப்பனீஸ் புரோக்கர் மூலமா இது எல்லாத்தையுமே ஒரு சார்ட்டா வெளி உலகத்துக்கு எடுத்துட்டு வர்றாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இது மூலமா சக்சஸ் பண்ண முடியும். அப்படின்ற சக்சஸ் ரேஷியோ என்ன, இது மூலமா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜாப்பனீஸ் சம்பாதிச்சே இருக்கிறாங்க. இப்போ இந்த ஹோமா அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா, இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஓவர் 100 ட்ரேட்ஸ் இன் யூரோ, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 ட்ரேடை கண்டினியூவா வின் பண்றாரு. கண்டினியூவா வந்து ஒரு 100 ட்ரேடை தொடர்ச்சியா அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு வந்து அவர் அந்த பிஸ்னஸ்ல வந்து சக்சஸ் ஆகிறாரு. அதனால தான் அவங்க அதை அவ்வளோ சீக்கிரட்டாக வச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் 1991 இந்த ஸ்டீவ் நிசான் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார், உலகத்துக்கு வெளியே கொண்டு வரார். ஸோ அப்போ இந்த ஜாப்பனீஸ் கேண்டில்ஸோடைய அந்த ஹிஸ்ட்ரி இதுதான். நீங்கள் நார்மலாக போயிட்டு கூகுள் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஜாப்பனீஸ் கேண்டிலோடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ அதோடைய இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். அந்த கேண்டில்னா ஓகே என்ன அப்படின்னு தான் இருக்குதுல்ல. இதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 ட்ரேடு சக்ஸஸ் பண்ணுறாங்களே. அப்போ ஒரு பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ்ஸு, உலகம் ஃபுல்லாக வந்து புரியாமல் சில பேருக்கு தெரியாமல் நடக்கிற ஒரு பிஸ்னஸ்ஸு, இதில் எப்படி இவங்க கண்டினியூவாக சக்ஸஸ் பண்ணுறாங்க, அப்படி இதில் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கா அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு தெரியணும் கேண்டல்லாம் என்ன, அது போய் எப்படி பார்க்கணும், அதோட இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இது எப்படி ஃபார்ம் ஆக போகுது, இந்த 2 ஒரு காமன் அண்ட் பேசிக் விஷயத்தை நாம் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா பேசிக்ஸ் ஆஃப் கேண்டல்ஸ். இப்போது நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக்ஸோடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம பார்க்கணும், எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும், எப்படி நாம் அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, இது யூஸ் பண்ணி நாம் எப்படி இன்கம் பண்ணுறது, எப்படி லாபம் இதில் வந்து சம்பாதிக்கின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு கேண்டில் ஸ்டிக்ஸ். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்னு முதல்ல ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது இந்த ஒரு மெழுகுவர்த்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒரு ரெக்டாங்குலர் ஒரு பாடி மாதிரி இருக்கும். இப்போது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு திரி இருக்கும், ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அதே தான், ஒரு பாடி ரெக்டாங்குலராக இருக்கும், அதுக்கு மேலே ஒரு திரி மாதிரி இருக்கும். இதுக்கு 2 பேர் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னன்னா, இந்த ரெக்டாங்குலராக இருக்கிறதுக்கு பேர் பாடி. இந்த மேலே அந்த திரி மாதிரி இருக்கு இல்லைங்களா, மேலேயும் இருக்கும் ஒரு கீழே இருக்கும், அதுக்கு பேர் விக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஷேடோ. காமன் டெக்னிக்கல் டேர்மில் பாடி அண்ட் விக் இதுதான் காமனாக சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பாடினா என்ன, இந்த விக்னா என்ன, இது ஏன் ஃபார்ம் ஆகுது, எப்படிலாம் ஃபார்ம் ஆகுது, நெக்ஸ்ட் ஃபார்மேஷனில் பார்க்க போகிறோம். ஒரு இன்ட்ரடக்ஷன் இப்படி தான், ஒரு கேண்டில் இப்படி தான் இருக்கும். ஒரு உங்களுக்கு நான் சார்ட்டில் காட்டுறேன். இனிஷியலாக நம்ம பார்த்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிலுமே ஒரு டைமுக்கு ஒரு கேண்டில் வரும். அந்த கேண்டலில் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ரெக்டாங்குலர் நான் காட்டின மாதிரி ஒரு பாடி இருக்கும், அதுக்கு மேலே ஒரு விக்கு இருக்கும். சின்னதாக இருக்கலாம், சில இடத்துல பெருசாக வரும், சில இடத்துல எதுவுமே இருக்காது, சில இடத்துல 2 சைடுமே விக்கு இருக்கும். இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பாடி, அதுக்கு மேலே ஒரு விக்கு, அது கீழே ஒரு விக்கு, அது பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்குலர் பாடி, கீழே விக்கு, ஒரு மேலே விக்கு. ஸோ எந்த கேண்டில் நீங்கள் பார்த்தாலும் ஒரு பாடி இருக்கும், விக்கு இருக்கும், சில இடத்துல இல்லாமலே இருக்கும். இதுதான் ஒரு பேஸ். நெக்ஸ்ட்டு இது ஏன் ரெட் கலராக இருக்குது, ஏன் கிரீன் கலராக இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அடுத்து இது ஏன் பாடியாக ஃபார்ம் ஆகுது, ஏன் விக்கா ஃபார்ம் ஆகுது. இதில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஜாப்பனீஸில் வந்து ஒரு 600க்கும் மேற்பட்ட டைப்ஸ் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இதை யூஸ் பண்ணியே நிறைய ட்ரேட் பண்ணுறாங்க. 600க்கும் மேற்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது.
இதுல இந்த பாடி அண்ட் விக்கு இது தெரிஞ்சிருச்சு, இவ்வளவு தானே இருக்குது. ஒரு பாடி இருக்குது, விக்கு இருக்குது, இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னா, நீங்க நான் காட்டின மாதிரி அந்த சார்ட்ல நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா தெரியும், பல விதமா இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கும். ஒரு பாடிக்கு ஒரு கேண்டலை பார்ப்பாங்க, 2 கேண்டில் சேர்த்து வச்சு பார்ப்பாங்க, இல்லை 3 கேண்டில் சேர்த்து வச்சு பார்ப்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்லாம் யூஸ் பண்ணி தான் நிறைய டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி ட்ரேடர்ஸ் வந்து இந்த இன்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இதோடைய இன்ட்ரடக்ஷன். கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன, ஜாப்பனீஸ் தான் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம். அவங்க எப்படி இன்கம் பண்ணியிருக்காங்க, இதை யூஸ் பண்ணி இன்னைக்கு வேர்ல்டு வேர்டாக எப்படி இதை இன்னைக்கு ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸை பார்க்கலாம். எப்படி இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஏன் இது ரெட் கலராக இருக்குது, ஏன் க்ரீனாக இருக்குது, எதுக்காக இந்த ஒரு விக்கு வருது, ஏன் பாடியாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுட்டாலே அந்த சார்ட்டை பார்க்கறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளே வந்துடுவோம் நம்ம. நெக்ஸ்ட் நம்ம என்னன்னா இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸை பார்க்க போகிறோம். கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபார்மேஷன் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ், இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஏன் க்ரீனாக வருது, ஏன் ரெட்டாக வருதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு 4 ப்ரைஸ் இருக்கு. ஒரு கேண்டிலுக்கு 4 ப்ரைஸ் இருக்கு. என்னன்னா ஓப்பன், க்ளோஸ், ஹை, நெக்ஸ்ட் லோ. இந்த 4 ப்ரைஸ் இருக்கு ஒரு கேண்டலுக்கு. ஒரு ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இந்த கேண்டிலே ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ப்ரைஸ். ஒரு ஸ்டாக்கோ, ஒரு கம்பெனியோ, ஒரு ஷேர், ஏதோ ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. இதோடைய விலை இப்போ 100 ரூபாய் இருக்கு. இப்போ இதனுடைய ப்ரைஸ் வந்து ஒரு 120 ரூபாய்க்கு வந்து மேலே போகுது. இதோடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு 130 ரூபாய் வரைக்குமே ஒரு ஹை போகுது. திரும்ப கீழே ஒரு 90 ருபீஸ் இதோடைய லோ வருது. அப்போது ஒரு மார்க்கெட், ஒரு ப்ராடக்ட் ப்ரைஸு 100 ரூபாயிலேருந்து 120 போயிருக்கலாம், 130 போயிருக்கலாம், திரும்ப 120, 100, 90 வரைக்கும் கூட வந்திருக்கலாம். இப்போ இந்த 4 இடத்துக்குமே ஒரு ப்ரைஸ் மூவ் ஆயிருக்கு. இது எவ்வளோ டைமில் மூவ் ஆயிருக்கு? இப்போ இது நடக்கிறதுக்கு ஒரு மாதம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதம் ஆயிருக்கு. அப்போது ஒரு மாதம் தொடங்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூன் 1ஆம் தேதி தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஜூன் 1ஆம் தேதி அந்த டைமை பேஸ் பண்ணி தான் இந்த சார்ட் கிரியேட் ஆகும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைம் பேஸ் பண்ணி தான் இந்த மெத்தடே இருக்கு. ஒரு டைம் இப்போ ஒரு ஜூன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜூன் 1ஆம் தேதி இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஜூன் 1ஆம் தேதி எங்கே இருக்குன்னா 100 ருபீஸில் இருக்குது ஒரு ஸ்டாக். 100 ரூபாயில் இருக்கிற ஒரு ஸ்டாக். அப்போனா அதுக்கு பேர் தான் ஓப்பன் ப்ரைஸ். ஜூன் 1ஆம் தேதி ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 100 ரூபாயில் ஓப்பன் ஆகுது. அப்போ இதுக்கு பேர் தான் ஓப்பன் ப்ரைஸ். நெக்ஸ்ட் இப்போ மார்க்கெட் மேலே போதா கீழே போதான்னு பார்க்குறோம். இப்போ 100 ரூபாயில் ஜூன் 1ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு ஜூன் 10க்கு இது எங்கே போயிருக்குதுன்னா ஒரு 120 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு ஜூன் 10ஆம் தேதி. அப்போது எங்கே ஓப்பன் ஆயிருக்கோ ஓப்பன் ஆகிற ப்ரைஸ்ல இருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா பை ஆகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட்டை பை பண்ணுறாங்க, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இந்த ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போகும்போது கலர் க்ரீன் கலராக வரும். ஏன் ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஒரு க்ரீன் கலராக ஃபார்ம் ஆகுதுன்னா ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால உங்களுக்கு க்ரீன் கலராக தெரியுது. அப்படியே இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இதே ஒரு 130 ரூபாயில் ஓப்பன் ஆகுது. அப்போ இதுக்கு பேர் ஓப்பன் ப்ரைஸ். இப்போ ஓப்பன் ஆகிட்டு ஜூன் 1ஆம் தேதி இது நடக்குது. அதே மாதிரி இப்போ கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பன் ஆகிட்டு அடுத்து கீழே இறங்கி வருதுன்னா அது ரெட் கலராக வரும். இது ரெண்டே ரொம்ப ஈஸி பேசிக் ஸ்டெப்பு தான். ஏன் க்ரீன் கலராக இருக்குது, ஏன் ரெட் கலராக இருக்குதுன்னா இதுதான் ரீசன். ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட்டு மேலே போச்சுன்னா க்ரீனாக இருக்கும். ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் ப்ரைஸ் கீழே இறங்கிச்சுன்னா ரெட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இந்த பாடி எப்படி ஃபார்ம் ஆகுது, விக்கி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஜூன் 1ஆம் தேதி இங்கே ஓப்பன் ஆச்சு. ஜூன் 10ஆம் தேதி இந்த 120 ப்ரைஸை கிராஸ் ஆகுது. அதுக்கு மேலே ஒரு ஜூன் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு 130 ரூபா வரைக்கும் இந்த ப்ரைஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. 130 வரைக்கும் அந்த ப்ரைஸ் போகுது, 130 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஆனால் மறுபடியும் கீழே வருது. எது வரைக்கும் வருது? உங்களுக்கு 90 ருபீஸ்க்கு வருது. இது எல்லாமே இந்த ஒரு மாசத்துல நடக்குது. ஸோ ஒரு கேண்டில் முடியறதுக்கு இந்த டைம் ஃப்ரேம் நான் சொன்ன மாதிரி ஒரு மாசம், ஒரு 1 மந்த் கேண்டில் அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு கேண்டில் முடியறதுக்கு ஒரு மாசம் ஆகும்.
ஜூன் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஜூலை 1 வரைக்கும் அந்த கேண்டில் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ ஓப்பன் ப்ரைஸ் இருந்து மேலே போச்சுன்னா க்ரீனாக தெரியும், மறுபடியும் ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து கீழே வந்துச்சுன்னா ரெட் கலராக தெரியும். அப்போ இங்கே ஓப்பன் ஆன கேண்டில் மேலே க்ரீனாக இருந்துச்சு, திரும்ப மேலே 130 வரைக்கும் போச்சு, மறுபடியும் அகெயின் திரும்ப கீழே வருது, 90 rupees கூட வருது, மறுபடியும் திரும்ப மேலே இதே மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் மார்க்கெட். மார்க்கெட்ன்றது ஒரு ப்ரைஸ் ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும். கடைசியாக அந்த ஒரு மாதத்தில் ஏறிச்சு இறங்குச்சு, 90 வந்துச்சு, 130 போயிடுச்சு, இங்கெல்லாம் போயிட்டு கடைசியாக எங்கே வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ ஜூன் 1ஆம் தேதி ஓப்பன் ஆன மார்க்கெட்டு ஜூலை 1ஆம் தேதி க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த க்ளோசிங் ப்ரைஸ் எங்கே இருக்குது? அந்த க்ளோசிங் ப்ரைஸ் எங்கே இருக்குதோ ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் சேர்ந்து இருக்கிறது தான் பாடி. இதுதான் பாடியாக நமக்கு ஃபார்ம் ஆகும். 100 ரூபாய் ஓப்பன் ஆச்சு, மேலே ஏறி இருக்கலாம், இறங்கி இருக்கலாம், அந்த ஒரு மாசத்துல 130 போயிருக்கலாம், 90 வந்திருக்கலாம், எங்கே வேணா போயிருக்கலாம். ஆனால் அந்த ஜூலை 1ஆம் தேதி முடியும் போது எங்கே க்ளோஸ் ஆகுது ப்ரைஸ் அப்படின்னா 120ல் க்ளோஸ் ஆச்சுன்னா இதுதான் ஓப்பன்ல இருந்து மேலே போச்சுன்னா க்ரீனாக இருக்கிறதுக்கான காரணம் பாடியாக ஃபார்ம் ஆகும். இதான் ரெக்டாங்குலர் பாடியாக இருக்கும். இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் த பாடி. நெக்ஸ்ட், இப்போ இதே ஒரு மாசத்துல ஒரு ஹை போயிட்டு வந்துச்சு இல்லையா, மேலே 130 வரைக்கும் போயிட்டு வந்துச்சு. அந்த போயிட்டு வந்த அந்த ஹை தான் இந்த விக்கா காட்டும். ஓப்பனும் க்ளோஸ் ஆனது பாடியாக காட்டுது, அதுக்கு மேலே ஒரு ஹை போயிட்டு வந்ததும் அதே மாதிரி ஓப்பனுக்கு கீழே ஒரு லோ போயிட்டு வந்திருக்கும். இந்த 90 rupees போயிட்டு வந்துச்சு இல்லையா, இது ரெண்டுமே தான் நமக்கு விக்கா காட்டும். இதுதான் ஃபார்மேஷன். இப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஒரு கேண்டலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஒரு இந்த டைம் ஃப்ரேம் எவ்வளோ வேணால் வச்சு பார்க்கலாம். 1 month இருக்குது, டெய்லி இருக்குது, 1 hour இருக்குது, 5 minutes இருக்குது, 1 minute இருக்குது. ஃப்ரீ ஆக்சஸில் இந்த ட்ரேடிங் வியூன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த ஃப்ரீ ஆக்சஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 1 minute வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ப்ரைஸ் மேலே ஏறுது கீழே இறங்குறதுனால ஒரு கேண்டில் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். அதை பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிய வரும். ஸோ இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் த பாடி. ஒரு பாடி கிரியேட் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸ்க்கும் இடையில இருக்கிறது தான் ஒரு பாடியை கிரியேட் ஆகும். எந்த ப்ரைஸு அந்த டைமிங்கில் ஹை போயிட்டு வந்திருக்கோ அது விக்கா காட்டும், எந்த ப்ரைஸு லோ போயிட்டு வந்திருக்கோ அது விக்கா காட்டும். அப்போது ஒரு கேண்டலுக்கு இப்போ எத்தனை ப்ரைஸ் இருக்குது? நமக்கு ஓப்பன் ப்ரைஸ் இருக்குது, க்ளோஸ் ப்ரைஸ் இருக்குது, ஹை ப்ரைஸ் இருக்குது, லோ ப்ரைஸ் இருக்குது. இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் த பாடி அண்ட் விக். இப்போது இது அப்படியே ஆப்போசிட். இப்போ எப்படி ப்ரைஸில் இங்கே கீழே இருந்து மேலே போகும்போது உங்களுக்கு க்ரீனாக காட்டுதோ அதே மாதிரி 130 rupeesல ஓப்பன் ஆகிட்டு கீழே எங்கே வந்து க்ளோஸ் ஆகுது? ஒரு 100 rupeesல வந்து க்ளோஸ் ஆகுது. அப்படின்னா இந்த ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் சேர்ந்து என்னவா காட்டுது? நமக்கு ஒரு பாடியாக காட்டும். ஒருவேளை இது ஹை எங்கேயுமே போகல, ஓப்பன் ஆனதே இங்கே தான், ஹை எங்கேயுமே போகலன்னா அந்த இடத்துல விக்கே வராது. இதே ஒரு மாசத்துல கீழே லோ வந்துட்டு இருக்கு, ஒரு 90 rupees லோ வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னா அந்த இடத்துக்கு மட்டும் விற்க வரும். இந்த மாதிரி தான் ஒரு டைமில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் நடந்துக்கிறது ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறதுனால நிறைய டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸாக பார்ப்பாங்க. நிறைய அனாலிசிஸ் இருக்குது. 600க்கு மேலே வந்து அனலைசிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து நாம் பார்க்க போகிற டெக்னிக்கல் அனாலிசிஸில் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன். இது தெரிஞ்சாதான் அடுத்து நம்ம இன்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப புரிகிற எல்லா விஷயங்களுமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போது நமக்கு ஃபார்மேஷனில் ஒரு பாடி எப்படி கிரியேட் ஆகுது, ஒரு விக்கி எப்படி கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 4 ப்ரைஸ் இருக்குது: ஓப்பன், க்ளோஸ், லோ, ஹை. ஒருவேளை இதில் மேலே வந்து விக்கே வரல அப்படின்னா எங்கே ஓப்பன் ஆச்சோ அதுதான் ஹை ப்ரைஸ். ஸோ இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் த கேண்டில் ஸ்டிக்ஸ். ஒரு பாடி எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு விக்கி எப்படி ஃபார்ம் ஆகுன்றதை ஒரு பேசிக்காக பார்த்துருக்கோம். இன்னும் இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போய் ஒரு கூகுள் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அதோடைய டீட்டெயில்டாக தெரியும், எந்த இடத்துல இது ஃபார்ம் ஆயிருக்கு, எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம். ஒரு கேண்டலுடைய ஸ்ட்ரென்த்து, ஒரு பையர் செல்லரை தான் காட்டும். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போகிறேன் என்ன அர்த்தம்? யாரோ ஒரு பையர் வாங்குறாங்க, புஷ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இல்லை செல்லர் வந்து திரும்ப கீழே வராங்க அப்படின்னும் போது அந்த பையர் அண்ட் செல்லரை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய, ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் மெத்தட். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் 4 ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன், க்ளோஸு. இங்கே பெருசாக விற்க வந்ததுக்கான காரணம் என்ன? அப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓப்பனும் க்ளோஸ் ஆனது பாடியாக இருக்குது.
கீழே வந்து போனது விக்கா தெரியுது. இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் கேண்டில் நீங்கள் வந்து க்ரீன்லேயும் பார்க்கலாம், ரெட்லேயும் பார்க்கலாம். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் முக்கியமாக டெக்னிக்கல் அனாலிசிஸில் இந்த க்ரீன் கலர் கேண்டில் புல்லிஷ் கேண்டில் சொல்லுவாங்க, புல் அண்ட் பியர்னு சொல்லுவாங்க இல்லையா, புல்லிஷ் கேண்டில் சொல்லுவாங்க. அதே மாதிரி பியரிஷ் இங்கே தான் போட்டிருப்பாங்க பாருங்கள், மோஸ்ட் புல்லிஷ், மோஸ்ட் பியரிஷ், இது நியூட்ரலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சில கேண்டில் என்ன பண்ணுன்னா எதுவுமே இருக்காது, மேலேயும் போய் க்ளோஸ் இருக்காது, கீழே க்ளோஸாக இருக்காது, ஓப்பன் ஆன இடத்துலேயே திரும்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு பேர் டோஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் இருக்குது. இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக்ஸில் என்னென்ன பேட்டர்ன் இருக்குது, இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணியே ட்ரேட் பண்ணுறாங்க, இன்கம் பண்ணுறாங்க. எப்படின்னா ஹேமரு, புல்லிஷ் என்கல்ஃபிங், மார்னிங் ஸ்டாரு, 3 ஒயிட் ஷோல்டர்ஸ், இன்வெர்டட் ஹேமர் சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சார்ட்டில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். இதே நீங்கள் சார்ட்டில் போனீங்கன்னா ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ் போகிறீங்க, ஒரு ஸ்டாக் எடுத்து ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சார்ட்லேயே பார்க்கலாம். ரிலையன்ஸ் இருக்குது, ரிலையன்ஸ் ஸ்டாக் எல்லாருக்குமே தெரியும். ரிலையன்ஸ் ஸ்டாக்குடைய ப்ரைஸ் ரேஞ்ச் இன்னைக்கு எவ்வளோ இருக்குன்னா 1291 ரூபாயில் இருக்குது. இப்போது இது வந்து ஒரு மந்த்லி கேண்டில், மந்த்லி. இந்த இடத்துல உங்களுக்கு டைம் ஃப்ரேம்லாம் இருக்கும், நம்ம இன்னும் வரக்கூடிய வீடியோஸ்லாம் இன்னும் சின்ன சின்ன அந்த பேசிக்லாம் நம்ம பார்க்கலாம் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி. ஸோ ஒரு மாதத்துடைய கேண்டில், இது வந்து ஜூன் மாதம், போன மாதம் எடுத்துப்போமே, மே மாதம் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு மே மந்தோடைய ஒரு கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டில் மேலே நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி வச்சிங்கன்னா இதுக்கு ஒரு 4 ப்ரைஸ் வரும். இந்த இடத்துல ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். ஓனா ஓப்பன், ஹெச் ஹை, எல்னா லோ, சீனா க்ளோஸ். இந்த 4 ப்ரைஸ் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன, அப்போ இந்த மாதம் மே மாதம் ஓப்பன் ஆனது எங்கே, இதை கிளிக் பண்ணினா தெரிஞ்சிடும். ஓப்பன் ப்ரைஸ் 1433 ரூபா. அப்போது ஓப்பன் ஆனது எங்கே, இங்கே 1433 ரூபா. பாயிண்ட் அந்த பைசால கூட காட்டும். அப்போ இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு மாதம் ஃபுல்லாக ப்ரைஸ் ஏறி இருக்குது. ரிலையன்ஸு மே மாதம் ஃபுல்லாக எவ்வளோ ஹை போச்சு, எவ்வளோ லோ போச்சு, கடைசி எங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். அப்போ நம்ம ஏற்கனவே அந்த ஒரு இன்ட்ரடக்ஷனில் பார்த்த மாதிரி 1433 ரூபாயில் ஓப்பன் ஆச்சு, மாதம் ஃபுல்லாக ஓடுது. மே மாதம் முடிஞ்ச உடனே க்ளோசிங் ப்ரைஸ் எங்கே, இது க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்கள் 1400, இது ஹை ப்ரைஸு. க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்கள் 1321 ரூபா. 1433 ரூபாயில் ஓப்பன் ஆகிட்டு 1321 ரூபா இங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 320லேருந்து ஒரு 420, ஒரு 110 பாயிண்ட்டு கீழே ப்ரைஸ் இறங்கியிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து கீழே இறங்கினா என்ன கலராக காட்டும், ரெட் கலராக காட்டும். அதான் பேரிஷ் கேண்டில் சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இங்கே ஓப்பன் ஆனது இவ்வளோ தூரம் ப்ரைஸ் கீழே இறங்கி இங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கரெக்டாக பாருங்கள், எக்ஸாக்டாக எங்கே ஓப்பன் ஆச்சோ, கரெக்டாக அந்த பாயிண்ட் இருந்தாலும் எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது வரைக்கும் நமக்கு என்னவா காட்டுது, ஒரு கேண்டிலாக காட்டுது, அந்த ஒரு பாடியாக காட்டுது. கேண்டில் ஸ்டிக்ஸோடைய ஒரு பாடி, ரெக்டாங்குலர் ஒரு பாடியாக காட்டுது. இதே மாதம் ஒரு ஹை போய் வந்திருக்கும்ல, ஒரு லோ போய் வந்திருக்கும்ல, அந்த ஹை பாருங்க. இந்த இடத்துல ஹை ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1473 ரூபா. ஓப்பன் ஆனது 1433, க்ளோஸ் ஆனது கீழே, ஆனால் ஹை போயிட்டு வந்தது 1473 ரூபா. கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 1473 ரூபா. ஸோ ஹை போயிட்டு வந்தது என்னவா காட்டுது, விக்கா காட்டுது. லோவும் போயிட்டு வந்திருக்கு, எவ்வளோ போயிட்டு வந்திருக்கு, கொஞ்சமாக கீழே லோ போயிட்டு வந்திருக்கு. லோ ப்ரைஸ் பாருங்க 1312.60 காசு அப்படி காட்டுது. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ சின்னதாக ஒரு லோ போச்சோ அவ்வளோ சின்னதாக உங்களுக்கு ஒரு விக்கா காட்டுது. இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் த கேண்டில். இப்படி தான் ஒவ்வொரு கேண்டிலும் ஃபார்ம் ஆகும். இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் ஜூன் மாதம் கூட பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் ப்ரைஸ் கீழே வந்துட்டு இருக்கு. கீழே வந்ததுனால தான் அது ரெட் கலராக காட்டுது. சின்னதாக ஹை போயிட்டு வந்ததுனால ஒரு சின்ன விக்கா காட்டுது. இது ஒரு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் உடைய ஓப்பன் ப்ரைஸ் எங்கே, க்ளோஸ் ப்ரைஸ் எங்கே. ஸோ இந்த பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இன்கம் பண்ணுறது, எப்படி நம்ம இதை ட்ரேட் பண்ணி நம்ம ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நம்ம இருக்கிறது இந்த பிஸ்னஸில், எப்படி நம்ம கம்பெனி சொல்கிற மாதிரி நம்ம ஃபெயிலியர் டு சக்ஸஸ், நம்ம எப்படி ஃபெயிலியர்லேருந்து சக்ஸஸ் வர்றது, இல்லை நியூ கமர்ஸ், நியூ பிகினர்ஸ்லாம் எப்படி இந்த கன்சிஸ்டண்டாக பிஸ்னஸ் இன்கம் பண்ண போகிறன்றது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக நம்முடைய வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணலாம், டெஃபினட்டாக கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்த மாதிரி இந்த ஃபார்மேஷன் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸு, அந்த இன்ட்ரடக்ஷன், இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்துருக்குறோம், எப்படி உருவாச்சுன்றதெல்லாம் தொடர்ச்சியாக நீங்களும்
நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்ல இருந்து நம்ம ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து இன்னும் நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸோட எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் டெஃபினட்டாக ஒரு கன்சிஸ்டண்டான ஒரு இன்கம் பண்ண முடியும். நம்முடைய கோர்சஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 months கோர்சஸ் இருக்குது. ஏற்கனவே கோர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கீழே இருக்கிற அந்த லிங்க்கு அந்த என்கொயரி நீங்கள் கால் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. தொடர்ந்து நீங்களும் வந்து இரண்டு நேயர்கள் பார்த்து பலனடைங்க. தேங்க்யூ.